தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே பாஜக கட்சியை சேர்ந்தவங்க லஞ்சம் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றி பேசுகிறதுக்கும் உங்களுக்கு துளி அளவுக்கு கூட உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கட்சியை சேர்ந்த பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கருப்பு பணத்தில் 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் அவங்க பேரில் வந்து சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் தமிழர் முன்னேற்ற படை கட்சி எங்களுடைய செலவில் நாங்கள் வெவ்வேறு கிராமத்தில் வெவ்வேறு பத்திரங்களை கண்டுபிடிச்சி சுமார் வந்து 500 பத்திரங்களை எடுத்துன்னு போயிட்டு சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை புலனாய்வு இயக்குனர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து ஒப்படைச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவணம் எல்லாமே வந்து 10வது முறையாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். வேறு ஒரு கிராமத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை 7/11/2025 வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணி அளவில் வந்து ஐடி அலுவலகத்தை வந்து நாங்கள் புகாராக கொடுத்து இதை ஒப்படைக்க போகிறோம். ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க, ஐடி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க வந்து நீங்கள் வந்து பத்திரத்துங்களாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே பாஜக கட்சியை சேர்ந்த மாலினி சம்மந்தப்பட்ட பத்திரங்களை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சி வச்சுருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் தான் வேப்பம்பட்டில் மாலினியோடைய வீடு இருக்குது. அந்த பத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து, ஏமா மாலினி, நீங்கள் ஒரு பாஜக கட்சியில் இருக்கீங்க, இந்த 6 வருஷத்தில் நீங்கள் சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தீங்க, உங்கள் பெயரில் வந்து 5000 கோடி பணத்தில் வந்து நீங்கள் சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருக்கீங்க. இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தாங்கம்மா அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் ஒரு 2 நிமிஷம் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வீட்டு வாசலை வந்து பண்ணி பாருங்களேன். மறுநாள் காலையில் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளுடைய பேண்ட் இடுப்பில் நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் எங்கெங்கேயோ வந்து இடி அதிகாரிங்கெல்லாம் வந்து சும்மா வந்து இங்கே ரைடு விட்டுன்னு ஜோக் காமிச்சுன்னுக்குறீங்க. இந்த ஜோக்கில் இங்கே தமிழ்நாட்டில் காமிக்காதீங்க. எங்கே போய் ரைடு விடணும், எங்கே போய் பார்க்கணும், எங்கே தவறு நடந்திருக்குதுன்னு உண்மையாக புகார் கொடுத்து பத்திரங்களை ஒப்படைச்சி வச்சுருக்கோம். அங்கெல்லாம் போய் ரைடு விடாமல் உங்களுக்கு தேவைன்றதுக்காக நீங்கள் அடிமை போல் ஒரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் போல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளும் இன்கம் டேக்ஸ் அலுவலக அதிகாரிகளும் செயல்பட்டுருக்கீங்க. இந்த ஜோக்கெலாம் நீங்கள் வேறு எங்கன்னா வேறு ஸ்டேட்டில் போய் காமிங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களோட ஜோக்கெலாம் இங்கே வந்து எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.